ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான சோயா குருமா தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா சைடு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். இந்த சோயா பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இல்லைங்கிறதுனால ஆட் பண்ணல. அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி சேர்த்தோம்னாக்கா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்க ஒரு ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து சோயா வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து மசிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக. இப்போ பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து இதுக்கு சேர்க்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காய் கொஞ்சம், சோம்பு, கசகசா, மிளகு சேர்த்துருக்கேன். நான் வந்து சோயா எடுத்து வைக்கல, அதனால இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் வந்து நான் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு விசில் விட்டாலே போதும். ஏன்னா நான் வந்து சோயா வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதனால் ஒரு விசிலே நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ நான் மூடிட்டேன். ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா செம வாசனையாக சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான சோயா குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து சப்பாத்தி வச்சு சாப்பிட போகிறோம். சப்பாத்தி பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சாஃப்டாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா துணியை வந்து கீழேயும் மேலேயும் வச்சு அதோட ஆவி போகாத அளவுக்கு மூடி வந்து செஞ்சாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சூப்பராகவே சாப்பிட்டோம். அதே போல் அந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.